சரி. இன்னைக்கு 1 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா 3 பகுதிகள் இருக்குது. ஸோ முதல் 7 வசனங்கள் ஒரு பகுதி சரிங்களா. முதல் 7 வசனங்கள் ஒரு பகுதி. அந்த முதல் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். சரிங்களா. ஸோ தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அதான் முதல் பகுதி, முதல் 7 வசனங்கள். முதல் வசனம், நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக நன்மையும் பிரியமாக இருக்கிறது. சரிங்களா. ஸோ அந்த இடத்துல சொல்கிறாரு, நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் அப்படின்னு சொல்கிறார். ஸோ பிரதானமாக எப்படின்னா ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதாவது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பிரதானமாய் சொல்லுகிறது அப்படின்னா ரொம்ப முக்கியமான காரியம்னு அர்த்தம். சரிங்களா. அப்போ ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்ன சொல்கிறேன்னா, எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் செய்யணும். இப்போ ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சமாதானமாக நம்ம நடக்கணும். நம்ம ஒரு சமாதான வாழ்க்கை இருக்கணும். எல்லா இடத்துலையும் ஒரு சமாதானம், தேசத்தில் எல்லா இடத்துலையும் ஒரு சமாதானம் நிலவணும். அப்படின்னா நம்ம வந்து விசேஷமாக சொல்கிறாரு, ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் நம்ம அப்படியே செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா. அப்போ அந்த சொல்கிறாரு 4 காரியத்தை சொல்கிறார் பாருங்கள். எல்லா மனுஷரும் விண்ணப்பம் ஜெபம் வேண்டுதல் ஸ்தோத்திரம் 4 காரியங்களை சொல்கிறார். சரிங்களா. ஸோ முதலாவது பார்த்தீங்கன்னா விண்ணப்பம். இப்போ விண்ணப்பம் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பர்சனல் ப்ரேயர் பாயிண்ட்ஸ். சரிங்களா. அவங்களுடைய பர்சனல் ப்ரேயர் பாயிண்ட்ஸ். அப்போ யாராக இருந்தாலும் சரி, ஒரு மந்திரியாக இருந்தாலும் சரி, ஒரு ராஜாவாக இருந்தாலும் சரி, ஒரு சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் பிரைம் மினிஸ்டர், அவங்களுக்குன்னு சில தனிப்பட்ட ஜெப குறிப்புகள் இருக்கும், தனிப்பட்ட தேவைகள் இருக்கும். சில சரீரத்தில் சில பலவீனங்கள் இருக்கலாம், சில வியாதிகள் இருக்கலாம். ஸோ அவங்களுக்குன்னு சில சுகமான பர்சனல் ப்ரேயர் பாயிண்ட்ஸ், அதாவது விண்ணப்பங்கள் அப்படிங்கும்போது பெட்டிஷன்ஸ், ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா பெட்டிஷன், அதாவது பார்த்திங்கன்னா பர்சனல் ப்ரேயர் பாயிண்ட்ஸ். அவங்களுடைய பர்சனல் தேவைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஸோ அவங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களுக்காக, அவங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக வந்து நம்ம அந்த காரியங்கள் தீர்வடையும்படி அதுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள். ஸோ ஜெபங்கள் வேண்டுதல்கள். ஸோ ஜெபங்கள் வேண்டுதல்கள் அப்படின்னா ஏன்னா அவங்க அதிகாரத்தில் இருக்காங்க, அதிகாரத்தை வந்து அவங்க வந்து சரியாக நடத்தணும். சரிங்களா. அவங்க அதிகாரத்தில் வந்து அவங்க அதிகாரத்தை சரியாக பயன்படுத்தணும், ஞானமாக நடக்கணும், உண்மையாக இருக்கணும். ஸோ அதுக்காகலாம் வந்து நம்ம வந்து ஜெபம் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆத்ம ரட்சிப்புக்காக நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம தான் அவங்களுக்காக உலக பிரகாரமான ஆட்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியாது, ரட்சிப்பை பற்றி தெரியாது, ஆத்ம ரட்சிப்புன்னா அப்படி என்னென்னு தெரியாது. சரிங்களா. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம அவங்களுடைய ஆத்மா ரட்சிக்கப்படும்படியாக வந்து நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சரிங்களா. ஸோ இதுதான் அந்த இடத்துல சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். அவங்களுக்காக வந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவரே, நீர் கொடுத்த சீஃப் மினிஸ்டருக்கு காய் ஸ்தோத்திரம், நீர் கொடுத்த பிரைம் மினிஸ்டருக்கு காய் ஸ்தோத்திரம், நீர் கொடுத்த அந்த எங்கள் சிட்டியுடைய மேயர் காய் ஸ்தோத்திரம், நீர் கொடுத்த அந்த போலீஸ் ஆஃபீஸர் காய் ஸ்தோத்திரம் அப்படின்னு நீங்கள் கொடுத்த தாசில்தார் காய் ஸ்தோத்திரம் அப்படின்னு நீங்கள் அவங்க ஐஏஎஸ் கலெக்டர் காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த ஊரில் இருக்கிற கலெக்டர் காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து ஜெபம் பண்ண வேண்டியது அவங்கள ரட்சிப்புக்காக. அப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது அவங்க தான் வந்து அவங்க ஞானமாக செயல்பட்டால் தான், திடீர்னு ஒரு கலகம் வருது, திடீர்னு ஒரு பிரச்சனை வருது, திடீர்னு ஒரு மழை தண்ணீர் தேங்கி நிற்குது, திடீர்னு ஒரு சுனாமி வருது. ஸோ என்னன்னாலும் அவங்க வந்து அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து முக்கியமான டிசிஷன்ஸ் எடுக்கணும். சரிங்களா. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். நம்ம அவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது தான் அப்போ தேவனுடைய ஞானம் அவங்களுக்குள்ளே போய் தேவன் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்க மூலமாக செயல்படுவார். சரிங்களா. அப்போ அவங்க மூலமாக அப்போ நம்ம ஜெபம் பண்ணும்போது தான் அப்போ தேவனுடைய திட்டங்கள் அவர்கள் மூலமாக வெளிப்படும்படியாக நம்ம ஜெபம் பண்ணணும். சரிங்களா. அப்போ நம்ம ஜெபம் பண்ணும்போது தேவன் அங்கே கிரியை செய்வார். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் அப்படி செய்ய வேண்டும். இப்போ எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணணும். விசேஷமாக ராஜாக்களுக்கு, அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு, ஆனால் அவங்கக்கிட்ட தான் வந்து அதிகாரம் இருக்குது, பணம் இருக்குது, அவங்கள எது வேணாலும் டக்குன்னு செய்ய முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜெபம் பண்ணும்போது தேவன் அந்த இடத்துல கிரியை செய்வார். ஒரு தேசத்தில் ஒரு சமாதானம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஞானமாக டெசிஷன் எடுத்தால் தான் என்ன ஆகும் அப்படின்னா, தேசத்தில் ஒரு அந்த பட்டணத்தில், அந்த ஸ்டேட்டில், தேசத்தில் ஒரு சமாதானம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார்.
நம்ம வேதத்தில் பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டில் சாலமோன் நாட்களில் பார்க்குறோம். சாலமோனுடைய நாட்களில் பார்த்திங்கன்னா சாலமோன் அப்படின்னாலே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மேன் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம், சமாதானத்தின் மனிதன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ சாலமோனுடைய ஆட்சியில் எப்படி இருந்துச்சு நம்ம வேதத்தில் பார்க்குறோம். தான் முதல் பெயர்சபா மட்டும் ஸோ பார்த்திங்கன்னா அவனவன் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் சுகமாய் தங்கியிருந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சொல்லுங்கள், சாலமோனுடைய நாட்களில் ஒரு யுத்தத்தை கூட நம்ம பார்க்க முடியாது. பாருங்கள், சாலமோன் நாட்கள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு தேசத்தில் எல்லாருமே நல்லா ஒரு சமாதானமாக இருந்தாங்கன்னு சொல்லி நான் வேதத்தில் பார்க்குறோம். தான் முதல் பெயர் சபா இருக்குன்னா அந்த ஏரியா சரிங்களா, அவங்களுடைய அந்த எருசலேமை சுற்றிலும் அந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய சுற்றி ஏரியா. நம்ம எப்படி காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை அப்படிங்கும்போது அது என்ன அப்படின்னா முழு இந்தியாவை குறிக்குது. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை அப்படின்னா பார்த்திங்கன்னா முழு இந்தியாவை குறிக்குது. அப்போ அதுக்குள்ளே ஒரு சமாதானம் வரணும். அதுக்காக நம்ம வந்து ஜெபம் பண்ணோம். அப்போ அதுக்காக வந்து நீங்கள் அதிகாரிகளுக்காகவும் ஆளுகை செய்கிறவர்களுக்காகவும் வந்து நீங்கள் வந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவர்கள் எல்லாம் ஏற்படுத்தினதே தேவன் தான். ரோமர் 13ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், தேவனாலே அன்றி ஒரு அதிகாரம் இல்லை. யாருமே இப்போ ராஜாக்களை ஏற்படுத்தினார், அவர் தான். அதிகாரிகளை ஏற்படுத்தினது தேவன் தான். அப்போ பார்த்தா நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணணும் சொல்லி சொல்கிறார். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமாக இருக்காது. மற்றவர்களுக்காக செய்யப்படுகிற ஒரு ஜெபம், விசேஷமாக மற்றவர்களுக்காக செய்யப்படுகிற ஜெபத்தின் மேலே தேவன் வந்து அவ்வளோ பிரியமாக இருக்கிறான்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறார். நன்மையும் தேவனுக்கு பிரியமான ஒரு காரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அறியவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். சரி, எல்லாரும் ரட்சிக்கப்படணும், அதுதான் தேவனுடைய சித்தம். பாருங்கள், என்ன பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் வந்து தேவன் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜனங்களை தெரிந்து கொண்டார். குறிப்பிட்ட அவருடைய ஜனங்களை வந்து தேவன் வந்து தெரிந்து கொண்டார் பார்த்தீங்கன்னா. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. ஸோ பார்த்தீங்கன்னா அவர் பேரே என்னென்னா உலக ரட்சகர். அவர் பேரே பார்த்தீங்கன்னா உலக ரட்சகர். ஸோ அவர் தான் மேசியா, அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் மூலமாக தான் ரட்சிப்பு. ஸோ பார்த்தீங்கன்னா யோவான் 3:16 வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவா அன்பு கூர்ந்தார். ஸோ ஒவ்வொரு ஜனத்தின் மேலேயும் தேவன் எல்லார் மேலும் தயவுள்ளவன் சொல்லி விதத்தில் பார்க்குறோம். ஸோ எல்லாரையும் தேவன் வந்து நேசிக்கிறார். சரிங்களா, பாவிகளை ரட்சிக்க தான் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். இப்போ எல்லாருமே பாவிகள் தான். இப்போ எல்லாருக்குமே ரட்சிப்பு தேவை. சரிங்களா, நம்ம தேவன் நம்மளை வந்து கிருபையாக ரசிக்கப்பா எல்லாரும் ரசிக்கணும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். சரிங்களா, அவர் தான் வந்து வழி, அவர் தான் சத்தியம், அவர் தான் ஜீவன். அவரை அப்போஸ்தலர் 4:12 வாசிக்கிறோம், அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. உலகத்தின் கீழே பூமியின் கீழே வந்து அதாவது வானத்தின் கீழே பூமியின் மேலே அவருடைய நாமமே மனுஷர் ரட்சிக்கப்படும்படி அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. இப்போ இயேசு கிறிஸ்துங்கிற நாமத்தினால தான் பார்த்திங்கன்னா ஜனங்களுக்கு விடுதலை. இப்போ அவரை ஏற்றுக்கொண்டால் தான் வந்து ஜனங்கள் பரலோகத்துக்கு போய் சேர முடிச்சு. அதுதான் வந்து ஆண்டவர் வந்து வச்சுருக்கார். ஸோ சாத்தான் பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்கான் பார்த்திங்கன்னா மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறார். ஸோ நம்ம அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். நம்ம அதுதான் ஜனங்களுக்காக வந்து நம்ம அவங்களுடைய ரட்சிப்புக்காக வந்து ஜெபம் பண்ணணும். அவங்களுடைய ஆத்ம ரட்சிப்பு எவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணும். அப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரட்சிக்கப்படணும் அப்படின்னா நீங்கள் ஊழியக்காரன், ஆண்டவர் நிறையா ஊழியக்காரங்கள் இருப்போம். நீங்கள் இருக்கிறவங்களே நீங்களே என்ன பண்ணலாம், நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வந்து நீங்கள் தான் ஒரு ஊழியக்காரன் மாதிரி வச்சுங்களா. அப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க, எதிரில் இருக்கிறவங்க, நீங்கள் வேலை செய்கிறவங்க, கூட பழகிறவங்க, அவங்களுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சுவிசேஷத்தை சொல்லலாம். சரிங்களா, அப்போ சுவிசேஷம் சொல்லும்போது அவங்க ஜனங்கள் வந்து ரட்சிக்கப்படுவாங்க, தேவனங்க கிரியை செய்வார். சரிங்களா, பாருங்கள் 5ஆம் வசனம், தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. ஸோ பார்த்திங்கன்னா ஒரே தேவன் தான் அந்த சொல்கிறாரு. நம்ம திரியேக தேவன் சொல்லி பார்க்குறோம். பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய இயேசுவாகிய தேவன், பரிசுத்தாவியாகிய தேவன். ஸோ இப்படி இருந்தாலும் திரியேக தேவனாக இருந்தாலும் ஒரு 3 தேவன் இல்லை, ஒரே தேவன் தான். சரிங்களா, தேவன் ஒருவரே, ஒரே தேவன் தான். சரிங்களா, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவர். ஸோ மத்தியஸ்தர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. நமக்கும் தேவனுக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மத்தியஸ்தராக இருக்கிறது யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து தான் மத்தியஸ்தராக இருக்கார். சரிங்களா, நம்ம வேதத்தில் பார்க்குறோம், நமக்காக வந்து இயேசு கிறிஸ்து வேண்டுதல் செய்கிறான்னு சொல்லி நம்ம ரோமரில் பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்காக 1 யோவானில் நமக்காக நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்யும்படியாக நமக்காக பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ நமக்காக வேண்டுதல் செய்கிறது, நமக்காக பரிந்து பேசுகிற அவர் ரத்தம் நமக்காக இன்று நமக்காக பரிந்து பேசுகிறதா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ நமக்காக வந்து நம்ம வந்து ரட்சிக்கப்படணும், நம்மளை மீட்கப்படும் அப்படிங்கிற பிதாவிடத்தில் வந்து இயேசு கிறிஸ்து நமக்காக மத்தியஸ்தராக இருந்து நமக்காக வழக்காடுகிறார், நமக்காக பரிந்து பேசுகிறார், நன்மைக்கு எதுவான காரியங்களை பேசுகிறான்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். சரிங்களா,
எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரை இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்குகிறது. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாரையும் மீட்கும் பொருளாக இப்போ எல்லோரும் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி அவர் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனார். ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு அல்ல. இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் அத்தனை பேர் ரட்சிக்கப்படணும், எல்லோரும் மனம் திரும்பணும்னு சொல்லி தான் ஆண்டவர் எல்லோரும் ரட்சிக்கப்படணும். இப்போ யாரெல்லாம் எங்கெல்லாம் சுவிசேஷம் போகுதோ, சுவிசேஷத்தின் ஒளி போகுதோ, ரட்சிப்பின் செய்தி போகுதோ, அவங்களெல்லாம் மனம் திரும்புகிறாங்க, தேவனங்கள் தொடராருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவரே இப்போ மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. ஸோ இதுக்குரிய சாட்சி அப்படின்னா இப்போ இது பார்த்திங்கன்னா நான் பார்க்குறப்ப இயேசு கிறிஸ்து தான் உலக ரட்சகர். எங்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் ஜனங்கள் சாரையாக மனம் திரும்புகிறத பார்க்குறோம். ஸோ நமக்கும் எப்படி நம்ம அந்த சத்தியத்தை அறிந்து கொண்டு நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டோம், அந்த சுவிசேஷத்தை கேட்டு தான் ரட்சிக்கப்பட்டோம். நம்ம கண்ணால் பார்க்குறோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் ஆயிரமான ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு இன்னும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்காங்க. அதான் சொல்கிறார், இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. நம்ம கண்ணால் பார்க்குறோம். நம்ம கண் மூலமாக அநேக அற்புதங்கள் மூலமாக ரட்சிக்கப்படுறாங்க. தேவனுடைய வார்த்தையை கேட்டு ரட்சிக்கப்படுறாங்க. அநேகருடைய சாட்சியை கேட்டு ரட்சிக்கப்படுறாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அநேகர் ரட்சிக்கப்படுறது அந்த தேவன் பழைய வாழ்க்கையில் ரொம்ப மோசமாக இருந்தாங்க, அதிலிருந்து தேவன் எப்படி ரட்சித்தார், எப்படி தொட்டான்னு சொல்லி அந்த காரியங்கள், அந்த சாட்சியை நம்ம கண்களால் பார்க்குறோம். அது விளங்கி வருகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன். ஸோ இதாக இதுக்கு இது பவுலுடைய அழைப்பு. சரிங்களா, இதுதான் பவுலுடைய அழைப்பு. நான் சொன்னார், இது எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும், புறஜாதிகளெல்லாம் ரட்சிக்கப்படணும். ஸோ பார்த்தீங்கன்னா பவுலை தேவன் விசேஷமாக புறஜாதிகளுக்குள்ளே தெரிந்து கொண்டார். சரிங்களா, புறஜாதிகளுக்குள்ளே தேவன் பவுலை தெரிந்து கொண்டார். ஸோ புறஜாதிகள் ரட்சிக்கப்படணும், அவங்க சுவிசேஷத்தை அறிந்து கொள்ளணும், சத்தியத்தை அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய அழைப்பு. ஸோ அவருடைய அழைப்பை அவர் வெற்றிகரமாக முடிச்சுட்டு போனதை நம்ம பார்க்க முடியும். சரிங்களா, இப்போ இதுதான் அவருடைய அழைப்பு. அதுக்கு தான் நான் நியமிக்கப்பட்டிருக்கேன், அதுதான் நான் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பகுதி பார்த்திங்கன்னா புருஷர்கள் எப்படி இருக்கணும், அதுக்கு அடுத்த பகுதி பார்த்திங்கன்னா ஸ்திரீகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் ஏற்கனவே சொன்னேன், நான் இந்த 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஊழியக்காரர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. சரிங்களா, அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கண்காணியானவன், அதாவது ஊழியக்காரங்க எப்படி இருக்கணும், என்னென்ன தகுதியுடைய ஊழியக்காரர்கள் எப்படி இருக்கணும், உதவி ஊழியக்காரர்கள் எப்படி இருக்கணும், உதவி ஊழியக்காரிகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்கிறாரு, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா புருஷர்கள் எப்படி இருக்கணும், ஸ்திரீகள் எப்படி இருக்கணும்னு சொல்கிறார். சரிங்களா, அப்போ அதில் ஒரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா குடும்பத்தை குறிப்பாக சொல்கிறார். சரிங்களா, அப்போ ஊழியக்காரன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி புருஷனாக நீ வீட்டில் எப்படி இருக்கணும், புருஷனாக யாராவது ஊழியக்கார மனைவியாக நீ எப்படி இருக்கணும், அந்த காரியத்தை முதல்ல சொல்கிறார். சரிங்களா, அப்போ குடும்பம் கட்டப்படாமல் ஊழியம் கட்டப்படாது. சரிங்களா, அப்போ இதுதான் தேவனுடைய சத்தியம். வேதத்தில் பார்க்குறோம், ஒருவன் குடும்பத்தை விசாரியாமல் போனால் சபையை எப்படி விசாரிப்பான், ஊழியத்தை எப்படி சரியாக கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா, ஏன்னா குடும்பம் சரியில்லைன்னா அந்த ஊழியத்தையே அழிச்சிடும் பாருங்கள். அவ்வளோ மோசமான ஒரு காரியம் அதில் அடங்கியிருக்கு. சரிங்களா, எனக்கு கண்ணால் நான் பார்த்துருக்கேன், நான் நிறையா பேருடைய வாழ்க்கையில் பார்த்துருக்கேன், என்னுடைய வாழ்க்கையில் இது நடந்திருக்கு. சரி, ஆரம்பத்தில் நானும் பார்த்தீங்கன்னா ஊழியம் சொல்லி பார்த்தீங்கன்னா குடும்பம் கட்டப்படலை. சரிங்களா, அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் உணர்த்தினார். ஸோ பார்த்தீங்களாப்பா இதுதான் சத்தியம். ஸோ பார்த்தீங்களா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சில சமயம் பார்த்தீங்கன்னா ஊழியம் நல்லா பீக்கில் போயிடும், ஆனால் குடும்பம் கட்டப்படலைன்னு என்ன ஆகுன்னா மறுபடியும் அதாவது காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அது சரன் கீழே வந்துடும் பாருங்கள். அப்போ இது ரொம்ப இதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் பாருங்கள். ஸோ பழி எங்கேச்சு எழுதும்போது எழுதுகிறாரு, அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா 10 வருடங்கள் அவருக்கும் அவர் மனைவிக்கு சண்டையாமல் அவர் சொல்கிறார். ஏன்னா உலகத்திலேயே பெரிய சபை, அவங்க சபையில் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ஆத்துமாக்களுக்கும் மேலே வர்றாங்க. 10 லட்சம் ஆத்துமாக்கள் பேர் ஒரு பெரிய சபை தலைவர். அவர் சொல்கிறார் பாருங்க, எனக்கும் என் மனைவிக்கு சண்டை, 10 வருஷமாக நான் ஒரு நாள் கூட நிம்மதியாக இல்லை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கார் பாருங்க. அப்போ தான் அவர் அப்படி ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஊழியன்னு சொல்லி ஊழியத்துக்கே போயிட்டு மனைவியே மறந்துட்டாராம். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவர் இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் உணர்த்தினார்னு சொல்லி அப்புறம் ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கார். நான் என்னை திருத்திக்கிட்டேன் நான் அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருக்கார். சரிங்களா, பார்த்தீங்கன்னா அது ரொம்ப முக்கியம் பாருங்கள். ஸோ வேதத்திலே நம்ம பார்க்குறோம், கண்காணியானவன் எப்படி இருக்கணும், உதவி ஊழியக்காரர். அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்கிறாரு, புருஷன் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும்னு சொல்லி நீ குடும்பத்தை கட்டுகிறவர்களாக இருக்கணும். முதல்ல குடும்பத்தை பாரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊழியம். ஸோ பார்த்தீங்கன்னா தேவனுடைய வரிசைப்படி பார்த்தீங்கன்னா முதலாவது நமக்கும் தேவனுக்குள்ள தனிப்பட்ட உறவு. சரிங்களா, இதுதான் முதலாவது.
நமக்கும் தேவனுக்குள்ள தனிப்பட்ட உறவு இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ரெண்டாவது வந்து குடும்பம். நம்ம குடும்பத்தை வெளியடைத்து நம்ம குடும்பத்தை சரியாக நடத்துகிறவர்களாக இருக்கணும். மூணாவது தான் வந்து ஊழியம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம தேவனோடு இருந்துட்டு அப்புறம் ஊழியத்தை நல்லா இது பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஊழியம் நல்லா பில்ட் ஆகும் அப்படின்னா ஃபேமிலி பில்ட் ஆகாமல் வந்து பார்த்திங்கன்னா ஊழியம் வந்து ஒரு பெரிய ஒரு சக்ஸஸை வந்து நம்ம வந்து பார்க்க முடியாது. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து நேரில் நிறையா பார்த்துருக்கோம். சரிங்களா? நிறைய காரியங்களாக பார்த்துருக்கோம். குடும்பம் கட்டப்படணும். ஒரு வேளை ஊழியம் நல்லா போயிட்டுருக்கு, பட் ஆனால் குடும்பம் இன்னும் கட்டப்படலை அப்படின்னா கொஞ்சம் அப்படியே ஸ்டாப் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் குடும்பத்துக்கான காரியங்களுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும். சரிங்களா? குடும்பத்தில் உள்ள காரியங்களை வந்து நீங்கள் சீர்படுத்தணும். அதுக்காக வந்து நீங்கள் ஜெபம் பண்ணணும் பாருங்கள். இதில் 8ஆம் வசனம் ஒரு தனி பகுதி. அதில் வந்து புருஷர்கள்னு இருக்குது, அது ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா குடும்பம் கட்டப்படணும் அப்படின்னா அது முக்கியமான ஆட்கள் யாருன்னா கணவன் மனைவி தான் முக்கியமான ஆட்கள். சரிங்களா? பார்த்தீங்கன்னா அதில் நம்ம அநேக நம்ம பார்த்துருக்கோம்னா புருஷர்கள் எப்படி இருக்கணும், மனைவிகள் அதாவது ஸ்திரீகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்கிறாரு புருஷர்கள் ஒரு பாக்ஸ் 8ஆம் வசனம் தனி பகுதி புருஷர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி 9ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்திரீகளும் அது ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க, அது ஒரு தலைப்பு. சரிங்களா? இதில் புருஷர்கள் எப்படி இருக்கணும்னு சொல்கிறார், ஸ்திரீகள் எப்படி இருக்கணும்னு சொல்லி பின்னாடி எழுதுகிறார். ஸோ ஊழியக்காரங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். குடும்பம் இப்படியாக கட்டப்படணும், இப்படியாக கட்டப்பட்டால் தான் ஊழியம் கட்டப்படும். அது ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். நான் வேதத்தில் பார்க்குறோம், நீங்கள் ஊழியம் பாட்டுக்கு பயங்கரமாக இருக்குது, அப்படி ஊழியத்தில் குடும்பம் சரியாக கட்டப்படாமல் நான் சொல்கிறாரு, நீ குடும்பத்தை விசாரிக்காமல் நீ போய் ஊழியம் போனீன்னா அவன் அவிசுவாசை விட கெட்டவனாக இருப்பான்னு சொல்லி தேவன் சொல்கிறார் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாய் தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுத்து அவிசுவாசிலும் கெட்டவனாக இருப்பான்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். சரிங்களா? அது ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு காரியம் பாருங்க. சரிங்களா? பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு ஒரு வேளை குடும்பம் சரியாக கட்டப்படலான்னா அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்கள். நான் சொல்கிற இந்த காரியங்களுக்கெல்லாம் வச்சு ஜெபம் பண்ணுங்கள். எப்படி ஆண்டவர் குடும்பத்தை கட்டிடுவார். சரிங்களா? 8ஆம் வசனம் பாருங்கள். 8ஆம் வசனம் அது புருஷர்கள், அதான் தலைப்பு, அதாவது ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கம் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா புருஷர்கள் எப்படி இருக்கணும்னு சொல்கிறேன். இதே மாதிரி எபேசியர் கொலோசியர் நம்ம பார்க்குறோம், புருஷர்களை உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், கசந்து கொள்ளாதீர்கள்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 பேதுருவில் சொல்லும்போது சொல்கிறாரு, மனைவியானவள் பலவீனமான பாண்டமாக இருக்கிற அப்படின்னா நீங்கள் வந்து விவேகத்தோடு நடங்க, செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லி 1 பேதுருவில் சொல்கிறார். சரிங்களா? இப்போ அந்த இடத்துல சொல்கிறாரு, கோபமும் தர்க்கம் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா 4 காரியத்தை சொல்கிறார். அப்போ புருஷர்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா புருஷர்கள் அப்படிங்கும்போது மனைவிக்கு தான் புருஷன். சரிங்களா? அப்போ மனைவிக்கிட்ட எப்படி நடக்கணும் அப்படிங்கிறது குறிப்பாக சொல்கிறார். சரிங்களா? அப்போ பொதுவாக சொல்லும்போது இதை புருஷர்கள் அப்படின்னு சொல்லும்போது மனைவிக்கிட்ட நீ எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்கிறார். கோபமும் தர்க்கம் இல்லாமல். ஸோ மனைவிக்கிட்ட போய் கோபப்படாது. ஏன்னா கோபப்பட ஒரு காரியங்கள் நிறையா வரும். ஏன்னா சின்ன காரியத்துலேருந்து பெரிய காரியம் வரைக்கும் அவங்க தான் நிறைய காரியங்களை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியது வரும். சரிங்களா? பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் அவங்க பார்க்கணும். ஸோ எல்லாமே அவங்க தான் முடிவு எடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா நீங்கள் கோபப்படாதீங்க, தர்க்கம் பண்ணாதீங்க, அப்போ ஆர்கியூ பண்ணாதீங்கன்னு சொல்கிறார். புருஷன் பார்த்தீங்கன்னா நானும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மனைவிட்ட இருந்து ரொம்ப ஆர்கியூ பண்ணிகிட்டு இருப்பேன். பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஆண்டவர் வேண்டாம் விடு, நீ எதுவுமே ஆர்கியூ பண்ண நான் பார்த்துக்கிறேன், அன்னிலேருந்து வந்து எல்லாம் ஸ்டாப் பண்ணியாச்சு பாருங்கள். சரிங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா தலைக்கு மேலே வெள்ளம் போனால் அந்த மாதிரியான இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறார், விசாரம் விட்டுவிடுங்க. சரிங்களா? ஆண்டவர்கிட்ட விட்டுருங்க. நம்மளால் வந்து எதுவுமே செய்ய முடியாது. குடும்பத்தை வேதத்தில் பார்க்குறோம், கர்த்தர் வீட்டை கட்டார்கள் கட்டுகளின் பிரயாசம் விருதான். சரிங்களா? பார்த்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட விட்டுருணும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட விட்டுருணும், அவரை தான் குடும்பத்தை கட்ட முடியும். சரிங்களா? இப்போ ஆண்டவரை நம்பி இருக்கணும். அதனால் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. சரிங்களா? இப்போ கோபப்படாதீங்க, மனைவிக்கிட்ட கோபப்படாதீங்க, மனைவிக்கிட்ட போய் ஆர்கியூ பண்ணாதீங்க, தர்க்கம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறார். பரிசுத்தமான கைகளை உயர்த்தி, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். பரிசுத்தத்தை ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார். நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள்னு சொல்கிறார். அதனால் பரிசுத்தமாக இருந்து அதை வந்து பரிசுத்தமாக நீங்கள் உங்களை காத்துக்கிட்டிங்கன்னா அது தேவனுக்கு முன்பாக பிரியமாக இருக்கும்னு சொல்கிறார். பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடத்துலையும் ஜெபம் பண்ண வேண்டும். இப்போ புருஷர்கள் வந்து மனைவியிடத்தில் வந்து கோபப்படாமல், சண்டை போடாமல், ஆர்கியூ பண்ணாமல் பரிசுத்தமாக தங்களை காத்து கொண்டு எல்லா இடத்துலையும் ஜெபம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது நம்ம ஒரு ஜெப புருஷர்களாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் பாருங்கள். இப்போ நீங்கள் 2 பேர் ஒருத்தர் சண்டை வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னா ஒருத்தர் அமைதியாக இருந்துட்டாலே அந்த இடத்துல ஒரு சமாதானம் வந்துடும் பாருங்கள். மறுபடியும் சண்டை போட ஒருத்தர் எதிர்த்து பேச தான் உங்களுக்கு நம்ம வந்து என்ன பிரச்சனை வரும் பாருங்கள். இந்த வேதத்தில் பார்க்குறோம்,
1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, நீங்கள் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவரும் சகோதர சிநேகமுள்ளவரும் அப்படியா இருந்த தீமைக்கு தீமை உதாசனுக்கு உதாசத்தினையும் செய்யாதிருங்கள். ஸோ நீங்கள் நன்மையை காணணும், ஜீவனை நல்ல நாட்களை பார்க்கணும் அப்படின்னா சமாதானத்தை திறந்து கொள்ளுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். சரிங்களா? அப்போ நீ அமைதியாக ஆண்டவர் கிரியை செய்வார். நம்ம ஆண்டவர் சொல்கிறார், அப்போ கர்த்தர் கிரியை செய்வார். நம்ம வந்து அமைதியாக இருக்கும்போது கர்த்தர் செய்வார். ஸோ 2 பேருமே ஒருத்தர் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஒருவர் கடித்து பச்சித்தீர்கள்னா அழிந்து போவீர்கள்னு சொல்லி சொல்கிறார். இப்போ எவ்வளோ பேர்பட்ட மோசமான காரியமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பாதிப்பு இருக்க வர்ற மாதிரி இருந்தாலும் சரி, ஒரு அமைதியாக இருந்துக்கோங்க. சரிங்களா? அப்போ கணவன் மனைவி அப்படிங்கும்போது அப்போ அமைதியாக இருந்தால் தான் வந்து குடும்பத்தை கட்ட முடியும். பாருங்கள், ஒருத்தர் நீ பெருசா நான் பெருசா, நான் சொல்கிறது தான் ரைட் நீ அப்படின்னு போயிடுச்சுன்னா குடும்பம் வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடும். சரிங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதிகமான டைவர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்தவ வட்டாரத்தில் தான் இருக்காமல், கிறிஸ்தவர்கள் மத்தியில் தான் அதிகமான டைவர்ஸ் இருக்குது. ஏன்னா சாத்தானுக்கு தெரியும் அதில் கணவன் மனைவி தான் மெயினான ஆள். விசேஷமாக ஊழியக்காரங்க குடும்பம்லாம் நிறையா பிரிஞ்சு கிடக்குது பாருங்கள். அதனால் பார்த்தீங்கன்னா தேவன்கிட்ட விட்டுருக்கோம், நம்மளால் வந்து எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவன்கிட்ட விடும்போது அவன் ஆண்டவர் அழகாக கட்டுவார் பாருங்க. சிலப்போ இந்த காரியத்துக்கெல்லாம் சொல்லி வந்து நீங்கள் ஜெபம் பண்ணு, ஆண்டவரே இப்படியே என்ன மாற்றுங்கன்னு சொல்லி நீங்கள் ஜெபம், புருஷர்கள் குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்காரோ அந்த காரியத்தை சொல்லி ஆண்டவரே இப்படியே என்ன மாற்றுங்கன்னு சொல்லி நீங்கள் உங்களை மாற்றிக்கோங்க, கர்த்தர் மாற்றுவார் பாருங்கள். சரிங்களா? அடுத்த பாருங்கள், ஸ்திரீகள் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த 9ஆம் வசனம், ஸ்திரீகள் 9ஆம் வசனத்துலேருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி ஸ்திரீகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் பாருங்கள். ஸ்திரீகள் தான் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாவது பொன்னினாலாவது முத்துக்களினாவது வெளியேறப்பெற்ற வஸ்திரத்தினாலும் தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக்கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரையினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் 9ஆம் வசனத்துலேருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ ஸ்திரீகள் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு 10 காரியங்களை சொல்கிறாரு பாருங்கள். சரிங்களா? அதில் பாருங்கள், முதலாவது பார்த்தீங்கன்னா வெளிப்படையான ஒரு அலங்கரிப்பு, அது வந்து அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா பொன்னினாலும் முத்துக்களினாலும் வெளியேறப்பட்டு ரொம்ப அதில் அதுக்கு அதிகமாக கவனம் கொடுக்காம உள்ளான மனுஷனுக்கு உங்களுடைய சுபாவத்துக்கு அதிகமாக கவனம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். பாருங்கள் 10ஆம் வசனத்துலேருந்து முதலாவது பார்த்தீங்கன்னா தகுதியான வஸ்திரம். அப்போ பார்த்தீங்கன்னா டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பார்த்தோன்னா தேவபக்தியான பெண் அப்படி அதை பார்த்தாலே, ட்ரெஸ்ஸை பார்த்தாலே தெரியும், அவங்களுக்கு அதை பார்த்தாலே தெரியும் பாருங்கள். அடுத்த சொல்கிறாரு நாணத்தினால், அதாவது பெண்கள் வந்து வெக்கப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பார்த்திங்கன்னா தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். ஸோ தெளிந்த புத்தி ரொம்ப முக்கியம் பாருங்கள். ஸோ தெளிந்த புத்தி அப்படின்னா சரியான டிசிஷன் மேக்கிங். ஸோ இப்போ ஒரு இடத்துல சில பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கும், அதை பெருசு பண்ணிடுவாங்க. ஆனால் சிலர்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனையாக இருக்கும், ஒன்றும் இல்லாமல் ஈஸியாக சால்வ் பண்ணி போட்டுருவாங்க. அதை எல்லாமே நம்ம பார்க்குற பார்வையில் தான் இருக்குது. அப்போ இதுக்கு என்ன தேவை அப்படின்னா தெளிந்த புத்தி. ஸோ வேதத்தில் பார்க்குறோம், கர்த்தர் எல்லா காரியத்திலும் உங்களுக்கு புத்தியை தந்தருளுவார். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா அதை உடனே ஊதி பெருசாக அப்படியே இது பண்ணிடக்கூடாது. சரிங்களா? அந்த மாதிரி போகும்போது ஒன்றுமில்லாத காரியமாக இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா அது வருஷக்கணக்கில் அது பெரிய பூகம்பமாய் ஒன்றும் இல்லாத பிரச்சனையாக இருக்கும், அது பெருசாக போய் சாத்தான் அப்படி பண்ணுறது. சரிங்களா? அது சாத்தான் நம்ம அதுக்கு பின்னாடி சாத்தானுக்கு நம்ம வந்து இடம் கொடுக்கக்கூடாது. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜெபம் பண்ணணும் பாருங்கள். இப்போ இந்த வசனத்தெல்லாம் சொல்லி நீங்கள் வந்து ஜெபம் பண்ணணும். கணவன் மனைவிக்காக ஜெபம் பண்ணணும், மனைவி கணவனுக்காக வந்து ஒருத்தர் ஜெபம் பண்ணணும். குடும்ப ஜெபம் கண்டிப்பாக நடக்கணும் பாருங்கள். சரிங்களா? தெளிந்த புத்தி, ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேளும். ஆண்டவர் எல்லாவற்றிலும் தாவீது சொல்லும்போது சொல்கிறாரு, அவர் எனக்கு தந்த ஆலோசனை என்ன போனால் மணலை பார்க்கலாம் அதிகம்னு சொல்லி சொல்கிறார். இப்போ ஒன்றுமே ஆண்டவருக்கு ஆலோசனை கேளுங்க. சரிங்களா? பார்த்தீங்கன்னா ஆவியானவரோடு நடங்க, ஆவியானவங்களுக்கு ஆலோசனை தந்து வழி நடத்துவார் பாருங்கள். சரிங்களா? அப்போ எல்லாவற்றுக்குமே நம்ம நினைக்கிறோம் ஸ்பிரிச்சுவலாக மட்டும்தான் ஆண்டவர் ஆலோசனை கொடுப்போம். அப்படி இல்லை. எல்லா காரியத்துக்குமே வந்து அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கிறது, அது சத்தியமாக இருக்குது, அது உங்களுக்கு போதித்தபடி அவர்கள் நிலைத்திருப்பாருன்னு சொல்லி எல்லா காரியத்து குறித்துமே வந்து ஆவியானவர் நமக்கு ஆலோசனை கொடுத்து வழி நடத்த வல்லவராக இருக்கிறார் பாருங்கள். தெளிந்த புத்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. தெளிந்த புத்தினா திடீர்னு ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கும்போது ஆண்டவர்கிட்ட போய் ஆலோசனை கேளுங்க. உடனே உங்கள் சொந்த அழிவை யூஸ் பண்ணி நான் இப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன், எனக்கு எவ்வளோ வருஷம் அனுபவம் இருக்குன்னு அதெல்லாம் பார்க்காதீங்க. இந்த ஒரு சின்ன காரியமானாலும் ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே நான் இப்படி இருக்குது, என்ன பண்ணுறது, எனக்கு ஆலோசனை கொடுங்க, எனக்கு ஞானத்தை கொடுங்க என்பது ஆண்டவர் சரியாக ஞானத்தை கொடுத்து நடத்தி பார்ப்பாங்க. அதுதான் தெளிந்த புத்தி. சரிங்களா? சரியான டிசிஷன் எடுக்கிறது. நான் வேதத்தில் பார்க்குறோம், புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள் அப்படின்னு சொல்லி நல்ல புத்தி. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா வைஸ் உமன் பில்ஸ் த ஹவுஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஞானமுள்ள ஸ்திரீ
ஸ்திரீ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா குடும்பத்தை கட்டுகிற பொறுப்பை வந்து தேவன் வந்து பெண்களுக்கு கொடுத்துருக்காரு. சரிங்களா? அப்போ பெண்கள் நினச்சா ஈஸியாக குடும்பத்தை கட்டி கொண்டு வந்துடலாம். ஆனால் பெண்கள் கொஞ்சம் அடாவடித்தனமாக இருந்தாங்கன்னா குடும்பம் இதாக போயிடும் பாருங்கள். சரிங்களா? அப்போ குடும்பத்தை கட்டுற பொறுப்பை வந்து தேவன் உங்களுக்கு தான் கொடுத்துருக்காரு. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஞானமாக இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக குடும்பத்தை எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்களை ஈஸியாக கொண்டு வர முடியும் பாருங்கள். தேவனை சார்ந்து கொள்ளுங்கள், தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்ளுங்கள், தேவனுடைய ஆலோசனை சார்ந்து கொள்ளுங்கள், ஈஸியாக குடும்பத்தை கட்டி கொண்டு வந்துடலாம் பாருங்கள். பார்த்தீங்களா? ஸ்திரீகளுக்கு தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக்கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகள்னாலும் தங்களை அலங்கரிங்க. நம்ம நற்கிரியைகள் நல்ல நற்கிரியை செய்ய அப்படின்னு சொல்லி இப்போ இந்த மாதிரியான அலங்காரத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவள் வந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள். இது ரொம்ப முக்கியம் பாருங்கள். அடுத்து சொல்கிறார் அடக்கம் அமைதி. சரிங்களா? இது ரொம்ப முக்கியம் பாருங்கள். சரிங்களா? இப்போ என்ன அடக்கம் அப்படின்னா நாவ் அடக்கம். சரிங்களா? நாவை அடக்கணும். நாவை அடக்கிட்டாலே எல்லாம் சரியாயிடும். சரிங்களா? நாவை அடக்கிட்டாலே போதும். சிலதெல்லாம் வந்து பொறுத்து போங்க, சிலதெல்லாம் உடனே டக்குன்னு மாறாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி டக்குன்னு எல்லாம் மாறாது. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிலதாக பொறுமையாக கணவனானாலும் சரி மனைவியானாலும் சரி இதெல்லாம் பொறுமையாக போகணும். ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்குவாங்க கருத்தில் போட்டு நீங்கள் தேவன் காட் சென்டர்டாக இருங்க. சரிங்களா? காட் சென்டர்டாக இருங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நேசிக்கணும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா குறையில்லாத ஆட்கள் கிடையாது, குறையில்லாத ஜனங்கள் கிடையாது. சரிங்களா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்படியே நம்ம எப்படி பார்க்கணுன்னா கணவன் எப்படி பார்க்கணுன்னா மனைவியை கர்த்தர் எனக்கு கொடுத்த மனைவி, புருஷனை வந்து அப்படி தான் பார்க்கணும். கர்த்தர் எனக்கு கொடுத்த மனைவி நான் நேசிக்கிறேன், அவ்வளோதான். மனைவி எப்படி பார்க்கணும்? கர்த்தர் எனக்கு கொடுத்த புருஷன் நான் வந்து நேசிக்கிறேன், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா குறைகள் 1-2 இருக்கணும், அதை ஆண்டவர் சரி பண்ணுவார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், சரி பண்ணுவார். சரிங்களா? நீ இப்படி மாறினா தான் நான் நேசிப்பேன், நீ இப்படி இருந்தால் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அப்படி சொல்லக்கூடாது பாருங்கள். சரிங்களா? அவர் போய் கட்டினேன் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத வாக்குவாதங்களை வந்து நம்ம வந்து ஈடுபடக்கூடாது பாருங்கள். ஆண்டவர்கிட்ட விட்டுருங்க. சரிங்களா? அப்போ காட் சென்டர்டாக இருக்கணும். அப்போ ஆண்டவர் கொடுத்த மனைவி, ஆண்டவர் கொடுத்த எனக்கு புருஷன் நான் வந்து நேசிக்கிறேன், ஆண்டவர் நேசிக்க சொல்லியிருக்காரு, நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி காட் சென்டர்டாக இருங்க. தேவனை முன்னாடி வைங்க. இப்போ ஆண்டவர் பார்த்தீங்கன்னா வேதத்தில் பார்க்குறோம் முப்பரி நூல் சீக்கிரமாக யாராது. ஸோ நீங்கள் எல்லாமே தேவனோட சார்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் தேவனை சார்ந்து கொள்ளும்போது என்னென்னா சாத்தான் அங்கே உள்ளே வர முடியாது. நீங்கள் வந்து நான் எல்லாம் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் திறமையிலெல்லாம் நீங்கள் வந்து சார்ந்து கொண்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபெயில் ஆயிடுவீங்க. சரிங்களா? அப்போ குடும்பத்தை வந்து கட்ட முடியாது. முழுக்க தேவனை சார்ந்து கொள்ளுங்க. சரிங்களா? அப்போ தான் வந்து குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியும். அடக்கம் அமைதி, எல்லாவற்றிலும் அடக்கம் அமைதியாக இருங்க. சரிங்களா? பார்த்தீங்கன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பண்ணுங்கள். 12ஆம் வசனம் பாருங்கள், முக்கியமான வசனம். உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கறதில்லை, அவள் அமைதியாக இருக்க வேணும். சரிங்களா? இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எந்த மனைவியுமே புருஷனுக்கு உபதேசம் பண்ணக்கூடாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவர் வெறுக்கிற ஒரு காரியம். சரிங்களா? எந்த புருஷனுக்குமே வந்து மனைவிகள் உபதேசம் பண்ணால் அது பிடிக்காது. சரிங்களா? ஆலோசனை கொடுக்கலாம். சரிங்களா? ஆலோசனை கொடுக்கலாம், அது தவறு கிடையாது. இவங்க பண்ணலாம் இப்படி பண்ணலாம்னு சொல்லி புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் இன்னொரு படி போய் வந்து ஒரு போலீஸ்காரனை மிரட்டுற மாதிரி மிரட்டுறது. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அதுக்கு பின்னாடி வந்து அசுத்தாவிகள் கிரியை செய்யுதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்கள். எண்ணத்தினால் ஆதாம் உருவாக்கப்பட்டால் பின்பு ஏவாள் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். சரிங்களா? இப்படியெல்லாம் நீங்கள் செய்யும்போதுனா உங்களுக்கு பின்னாடி ஒரு வஞ்சிக்கிற ஆவி வந்து கிரியை குடும்பத்தை கெடுக்கிற ஒரு வஞ்சிக்கிற ஆவி வந்து கிரியை செய்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா அமைதி அடக்கம் சாந்தம் இருந்துச்சுனாலே குடும்பத்தை பெண்கள் ஈஸியாக கட்டிடலாம். சரிங்களா? இப்போ சில கணவன்மார்கள் மோசமாக இருப்பாங்க. அப்போ அப்படிப்பட்டவர்கள் நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ வேதம் நம்ம 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். பார்த்தீங்கன்னா திருவசனத்துக்கு ஏதாவது புருஷங்கள் கீழ்ப்படியில் அப்படின்னா உங்கள் கற்புள்ள நடக்கையை பார்த்து போதனையின்றி உங்களுடைய கற்புள்ள நடக்கையை பார்த்து அதிலேயே வந்து புருஷனை வந்து ஆதாயப்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பாருங்கள். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய அமைதி, நீங்கள் புருஷன் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், அமைதியாக உட்காந்து ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் ஜெபம் வந்து அவங்கள மாற்றும், உங்களோட அமைதியை அவங்கள மாற்றும். சரிங்களா? நீங்கள் அமைதியாக இருக்கும்போது அமைதியாக நின்று ஜெபம் பண்ணும்போது உங்களுடைய நடக்கையை பார்த்தே புருஷன் வந்து ரட்சிக்கப்படுறாங்க. இந்த மாதிரி வந்து நான் பல கேஸை பார்த்துருக்கேன் நான். சரிங்களா? சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப புருஷனை போட்டு அடாவடித்தனம் பண்ணி வாடா போடான்னு பேசி ரொம்ப அடாவடித்தனம் பண்ணிங்கன்னா குடும்பமே ஒன்றும் இல்லாமல் போய் 2 பேர் கணவன் ஒரு வீட்டில் இருப்பாங்க, இப்போ புருஷன் மனைவி இன்னொரு வீட்டில் இருப்பாங்க, குடும்பம் பிரிஞ்சு போய் கிடக்கிறத நான் பார்த்துருக்கேன் நான். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுது அமைதியாக இருந்து தேவனிடத்தில் வந்து ஜெபம் பண்ணுங்க. சரிங்களா? உங்கள் அமைதி சாந்தம் அடக்கம் உங்களை கேரக்டரை பார்த்தே புருஷனை மாற்றிடுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. இப்போ வேதத்தின் வழியாக நீங்கள் போனால் தான் வந்து குடும்பத்தை நீங்கள் கட்ட முடியும், ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும் பாருங்க. சரிங்களா?
15ஆம் வசனம் பாருங்கள். அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பெற்றினாலே ரட்சிக்கப்படுவாள். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளை பெற்றில் தெளிந்த புத்தி, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. தெளிந்த புத்தி, விசுவாசம். எப்போவுமே தேவன் மேலே விசுவாசம் இருக்கணும். தேவன் தான் நமக்கு நம்பர் 1. குடும்பத்தில் நம்பர் 1 யாருன்னா தேவன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் அவங்க கொடுக்கப்பட்ட புருஷனோ மனைவியோ. சரிங்களா? பார்த்தீங்கன்னா அப்போ விசுவாசம், அன்பு, பரிசுத்தம் இதெல்லாம் நிலை கொண்டு இருந்தால் பிள்ளை இல்லாதவங்களுக்கு பிள்ளை தருவே அப்படின்னு சொல்லி இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? ஸோ ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஏசப்பா, நீர் பேசின வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்காக விண்ணப்பம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புருஷர்கள் எப்படி இருக்கணும்னு சொல்கிறார், ஸ்திரீகள் எப்படி இருக்கணும்னு சொல்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்பம் கட்டப்பட்டால் தான் ஊழியங்கள் கட்டப்படும் அப்படிங்கிறது. அதனால தான் ஆண்டவர் வந்து முதல்ல ஃபேமிலி, குடும்பத்துக்கு மெயினான ஆட்கள் வந்து கணவன் மனைவி அவங்க எப்படி இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். சரிங்களா? இப்போ அவங்க அதைப்படி இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், சாத்தானுக்கு நம்ம வந்து இடம் கொடுக்க முடியாது, சாத்தான் குடும்பத்துக்குள்ளே நுழைய முடியாது. ஸோ பார்த்தோன்னா வேதத்தில் பார்க்குறோம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும்ன்ட்டு வேறு ஒன்றுக்கும் வரான். ஸோ குடும்பத்துக்குள்ளே பூந்து எப்படியாவது குடும்பத்தை உடைக்கிறதுக்கு பார்ப்பான். சரிங்களா? அது ஊழியக்கார குடும்பங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கணவன், அடிக்கடி சொல்வது உண்டு, ஒரு கணவன் மனைவி ஒருமனப்பட்டுட்டாங்கன்னா உலகத்தை அசைச்சிடலாம். சரிங்களா? ஒரு கணவன் மனைவி ஒருமனப்பட்டுட்டாங்கன்னா உலகத்தையே அசைச்சிடலாம். அப்படிப்பட்ட ஒரு பவர் அவங்களுக்குள்ளே இருக்குது. அதை வந்து சாத்தானுக்கு தெரியும். அது தெரிஞ்சதுனால தான் ஒன்றுனா ஒன்றுமில்லாத காரியத்தை அவன் கொண்டு வந்து என்ன பண்ணுறான், பிரிவுகளை கொண்டு வரான். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வேத வசனத்துக்கு போயிருங்க. சரிங்களா? வேத வசனத்துக்குள்ளே போயிருங்க. வேத வசனத்துக்கு அப்படியே வந்து சரண்டர் ஆயிருங்க. சரிங்களா? வேத வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி ஆண்டவர் வந்து மாற்றி குடும்பத்தை கொண்டு வந்துடுவார். சரிங்களாப்பா? தேவனால் முடியாது ஒன்றுமே கிடையாது. சரிங்களாப்பா? இன்றைக்கி கூட இந்த செய்தியை கேட்டுக்கிற யாராக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பம் எப்பேற்பட்ட மோசமான காரியமாக இருந்தாலும் சரி, இவ்வளோ தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நான் சரண்டர் பண்ணுறேன், வசனத்துக்கு கீழ்ப்படியை நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ணுங்கள். ஆண்டவர் எப்பேற்பட்ட குடும்பத்தையும் வந்து கட்டி எழுப்பிடுவார் பாருங்கள். சரிங்களா? சின்ன ஜாமணி முடிச்சிடலாம். ஏசப்பா, எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதலையும் சோத்திரம் செய்ய கர்த்தர் அனுகிரகம் பாராட்ட வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேன். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை செவையாக செய்ய கர்த்தர் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். புருஷர்கள் கோபம் தர்க்கமில்லாமல் சுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடத்துல ஜெபம் பண்ண கர்த்தர் கிருபை. ஸ்திரீகள் வந்து தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தினாலும் நற்கிரியையினாலும் அலங்கரித்து எல்லாவற்றிலும் அடக்கமுடையால் அந்த அமைதியாக இருந்து புருஷனுக்கு உபதேசம் பண்ணாது இருக்க, புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தாமல் இருக்க கிருபை செய்யுங்க. தெளிந்த புத்தியோடு விசுவாசத்தில் அன்பிலும் பரிசுத்தம் நிலை கொண்டிருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. சொல்லப்பட்ட வசனங்கள் 100 பழுகி பலன் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்ய. இடிந்து போன குடும்பங்களை கர்த்தர் கட்டுவீராக. தடைகள் விளக்கட்டும், சத்தின் கீழே அளிக்கப்பட்டிருந்த நாம் மாத்திரம் மையப்பட்டும் இயேசு நாமத்தில் எல்லாவற்றும் கேட்குறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.